Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்குறோம். Khuska, that is plain biryani. எந்த விதமான சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காம சும்மா ஜஸ்ட் பிளெயினாக செய்யக்கூடிய பிரியாணி. நல்லா கமகமன்னு வாசனையோட டேஸ்டியாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பிரியர்களுக்கு பிரியாணிங்கிற பேரும் நல்லா கமகமன்னு பிரியாணி வாசம் வந்தாவே போதுங்க. சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு சைட் டிஷ்ஷஸோடு பரிமாறும்போது அருமையான ரெசிபி இது. அதே போல் ஒரு குயிக்காக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணணும், இல்லை ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. சீக்கிரமாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஸோ சூப்பரான அந்த பிளெயின் பிரியாணி நல்ல கமகமன் வாசனையாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அரிசி ஊற வச்சிட்றேன். 1.5 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் சமைக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக சாதம் சூப்பராக வரும். அடுத்தது இங்கே ஒரு 6-7 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம பிரியாணி தாளிக்கும் போது நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ குக்கரில் நம்ம பிரியாணி தாளித்து விட்டுறலாம். குக்கரில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆயில் விட்டுருக்கிறேன். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கீ சேர்த்திக்கிறேன். இப்போ அதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துறேன். ஒரு பட்டை, ஒரு மராத்தி மூக்கு, 4 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆப்ஷனல், நீங்கள் வேணுன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இப்போ இதெல்லாம் அந்த சூடான எண்ணெயில் இப்போ சேர்த்து விட்டுறலாம். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். அதிலே முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் சன்னமாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கலர் மாதிரி நல்லா அந்த வாசனை மாதிரி வர வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா அந்த வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த ரா ஃப்ளேவர் போகணும். நல்லா கமகமன் நல்லா சூப்பராக வாசனை வரும். இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம சேர்த்து வதக்கும் போது பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா தூளெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் அரைச்சிருக்கிறோம். இது பிளெயின் பிரியாணி, எந்த விதமான சிக்கன், மீட், வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கலை. ஸோ கார மசாலா பொடி ஓரளவுக்கு இருந்தால் போதும், நிறைய போட வேண்டியதில்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு போட்டாவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, இல்லைனா ஓவர் ஸ்பைசி ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக. அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர உப்பு சேர்த்து விட்டுறலாம். அப்போ சீக்கிரமாக தக்காளி தண்ணி விட்டு மசிஞ்சு வெந்துடும். ஸோ தக்காளி ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 டம்ளர் பாசுமதி ரைஸுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நான் இப்போ 1.5 டம்ளர் பாசுமதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு 2.25 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு உள்ளே சேர்த்திட்டு கழுவி ஊற வச்ச ரைஸை சேர்த்து விட்டுறலாம். ரைஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அது பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம குக்கர் லிட்டு போட்டு வெயிட்டை வச்சு ஒரே விசிலுக்கு வேக விட்டு எடுத்தோம்னா நல்லா சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கும். பாருங்கள், கமகமன் வாசனையோட சாதம் சூப்பராக வெந்து உதிரி உதிரியாக அருமையாக ரெடியாக இருக்குது. ஸோ இனி பரிமாற ரெடி ஆகிடுச்சு. எதுவும் அடியெல்லாம் பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரே விசிலில் நம்ம இறக்கும்போது. ஸோ சூப்பரான டேஸ்டியான பிளெயின் பிரியாணி
சும்மா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷஸோடு வச்சு பரிமாறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தயிர் பச்சடி, நல்ல ஒரு பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு பரிமாறுறேன். எந்த வறுவல் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலோட ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பரான இந்த பிளெயின் பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.